தமிழ்நாட்டுக்கு அடுத்து எப்போ வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஜான்வரியில இங்க மகாராஷ்டிரா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே கேட்டுட்டே இருந்தீங்க. நான் கூட டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு சொல்றேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ ஏப்ரல் 17 டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஏப்ரல் 17 தமிழ்நாட்டுக்கு வரும். எப்பவுமே வருஷம் வருஷம் அந்த டிசம்பர் மாசம் மட்டும்தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக ஊருக்கு வருது. ஆனா இந்த வாட்டி ட்ரிஷான ஸ்கூல்ல சேர்த்ததுனால சம்மர் வெக்கேஷன் மே மாசம் இருக்கும். இதை சாக்கா வச்சு ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். அதே மாதிரி மார்ச் 17ஓட அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 10 days மட்டும் லீவ் விட்டுட்டு ஏப்ரல் 1 அவனுக்கு புது அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆயிரும். எல்கேஜி போயிடுவான். அப்புறம் ஒரு 15 days தான் ஸ்கூல் இருக்கும். அப்புறம் வெயில் அதிகமா இருக்குன்னு லீவ் விட்டுருவாங்க. ஜூன் 9 தான் அவனுக்கு ஸ்கூல் ரீஓபன் சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 மாசம் இருக்கு. இந்த 1.5 மாசம் ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். இந்த டைம் எங்க அப்பா இங்க மகாராஷ்டிரா வராங்க. இதுவரை எங்க அப்பா ஃபிளைட்ல போனதே கிடையாது. இப்பதான் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை கூட்டு வர போறேன். ஸோ நானு ட்ரிஷானு எங்க அப்பா 3 பேர் தான் வர போறோம். ஒரு 1.5 மாசம் அம்மா வீட்டுல மாமியார் வீட்டுல மாறி மாறி இருக்கிறது. அப்புறம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் தான் ட்ரிஷான் அப்பா தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ரிட்டர்ன் இங்க மகாராஷ்டிரா வர மாதிரி பிளான். யாரெல்லாம் தமிழ்நாடு விளாகுக்கு வெயிட் பண்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.